ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கிராமத்து ஸ்டைலில் சிக்கன் தண்ணி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் எப்பவும் போல் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். இல்லை சோம்பு மட்டும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா கலர் சேஞ்ச் வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே நான் ஒரே இதுவாக சேர்த்துக்கிறேன். ஸோ எண்ணெயில் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வதங்கும் போது அதோடய ஃப்ளேவர் எல்லாமே இந்த ஆயில்லையே நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதனால எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் எந்த குவான்டிட்டி செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஓரளவுக்கு வதக்கி விட்டுருங்க. தக்காளி சேர்த்த உடனே நீங்கள் உப்பு, மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக தக்காளி வதங்கி வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் இந்த மாதிரி சிக்கன் தண்ணி குழம்புலாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இது எங்கள் வீட்டில் எப்போவுமே தீபாவளி டைமில் மட்டும்தான் இந்த தண்ணி குழம்பு செய்வாங்க. ஏன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டைமில் காலையில் நிறைய வேறு நல்லா சாப்பிடுவோம். ஸோ அதனால் மட்டனும் சரி சிக்கனும் சரி அந்த மாதிரி தண்ணி குழம்பு மாதிரி தான் வைப்பாங்க. இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ரைஸுக்கு நீங்கள் கிரேவியாக செஞ்சால் மட்டும்தான் ரைஸுக்கு நல்லாயிருக்கும். இப்போ லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு. நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் சால்ட்டு வேணும்னா சால்ட்டு சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக தக்காளி வதங்கி வந்துடும் அதனால். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எனக்கு இதுவே போதுமான அளவு. அப்படியே இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கும் போது இன்னும் குழம்பு நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் வீட்டில் என்னோடய அம்மா எப்படி செய்வாங்கன்றதை தான் நான் உங்களுக்கு இப்போது செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு. ஸோ அதனால் நிறைய பேர் சிக்கன் குழம்பு கொதிக்கிற டைமில் யூஸ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் இந்த மசாலா வதக்கும் போதே இதை சேர்த்திங்கன்னா இந்த ஸ்மெல்லோடும் ஸ்மெல்லும் போயிட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கும் சரி வாசனையும் சரி. அதனால மிளகாய்த்தூள் சேர்க்கும் போதே நீங்கள் சிக்கன் குழம்பு தூள் சேர்த்துடுங்க. இப்போ நல்லா வதங்கி இந்த அளவுக்கு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா மசாலாவும் ஒன்று போல் கலந்து வந்ததுக்கப்புறம் இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இது க்ளோஸ் பண்ணி வைக்கும் போது இந்த சிக்கனோட தண்ணியை விட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு கிரேவி பதத்துக்கு வந்துடும். நீங்கள் ரைஸுக்குன்னு செய்யும் போது அந்த கிரேவி டைப்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரைஸுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கிரேவி. இதே உங்களுக்கு கிரேவி வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை கொதிக்க வச்சு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்தோன்னா நம்மளுக்கு குழம்பு ரெடியாகி வந்துடும். நீங்கள் தண்ணி குழம்புன்னு நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா தண்ணி எப்படி இருக்குன்னா தண்ணி மாதிரி இருக்காது. ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது குழம்பு, ரொம்ப திக்காகவும் இருக்காது. ஒரு மாதிரி மீடியமாக இருக்கும். உங்களுக்கு சூடாக இருக்கும் போது கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் குழம்பு. பட் ஆறிடுச்சுன்னா கண்டிப்பாக குழம்பு மீடியமாக திக்காக இருக்கும். உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு டிப் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு திக்னஸ் இருக்கும். மேலாட்டும் பார்க்குறதுக்கு லைட்டாக தண்ணி மாதிரி இருக்கும். இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது ஓரளவுக்கு தண்ணி மாதிரி இருக்கா? பட் இது தண்ணி இது ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் திக்காகிடும் இந்த குழம்பு. ஸோ அதனால் இது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும்.
ஃபைனலாக கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துட்டு இறக்கிக்கோங்க. ஏன்னா நான் மிளகுத்தூள் போடுறது கட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் மிளகுத்தூள் போட்டு இறக்கிட்டு அதுக்கப்புறம் இதை சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்ருந்தா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிடலாம் ஒரு தடவையாவது இட்லி தோசைக்கு செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பாய். மோர் வீடியோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.